ஹாய்! வெளிய போலான்னு கிளம்பிட்டேங்க வண்டி எடுத்துட்டு. எங்க போனேன்னு பார்த்தீங்கன்னா, என் காலேஜுக்கு தாங்க போனோம். ரொம்ப நாள் கழிச்சு போயிருந்தேன். எதுக்கு போனேன்னு பார்த்தீங்க, அண்ணாவோட கடன அடைக்க தாங்க போயிருந்தேன். எங்க அண்ணாவ கூட நான் அண்ணா அண்ணான்னு இவ்வளோ கூப்பிட்டுருக்க மாட்டேன். இவர தான் அதிகமா அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டுருப்பேங்க. அவர் ஃபைனலா காலேஜுக்கு வந்தாச்சு. என் ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருந்தா. அவளும் வந்துட்டா. அவளையும் கூட்டிட்டு கிளம்பியாச்சுங்க. காலேஜ சுத்தி பார்க்க தான் போயிட்டோம். போற வழியில பயங்கர ஃபன்னா பேசிட்டு இருந்தோம். என்ன பேசுறோன்னே தெரில. ஆனா நல்லா பேசிட்டு போயிட்டுருந்தோம். எங்க சார தேடி தாங்க போயிட்டுருந்தோம். கேர்ள்ஸ் லாஞ்சுன்ற பிளேஸ்க்கு வந்தோம். இங்க தான் பங்க் அடிச்சுட்டு வெட்டியா சுத்திட்டு கிடப்போம் எப்போ பாரு. இங்க தாங்க ரெகுலரா ரீல்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சரி அவர தேடலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஃபைனலா அவர பார்த்தோம் ஆச்சு. இவர் தான் எங்களோட கன்னடா சார். எங்களுக்கு புடிச்ச சார். அதுக்கப்புறம் இன்னைக்கு என்னோட பாசமலர்து பிறந்த நாள். அவர் கேக் வாங்குறதுக்கு எல்லாரும் போயிருந்தாங்க. நாங்க கிரவுண்ட்ல உட்காந்து கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருந்தோம். ஒண்ணும் புரியாம நானு. அதுக்கப்புறம் கேக் வந்தாச்சு. அவரு கேக்கும் வெட்டி நல்லா செலிப்ரேட் பண்ணியாச்சு. கேக்க வெட்டி நல்லா செலிப்ரேட் பண்ணோமோ இல்லையோங்க, கேக்க நல்லா சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ணோம். நானும் அவருக்கு ஊட்டி விடுறேன்ற பேர்ல ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டேன். மூஞ்செல்லாம் தடவி விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஃபைனலா கிளம்பியாச்சுங்க. எல்லாரையும் காட்டலான்னு காட்டியாச்சு. இவங்க எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க. இவங்க 2 பேரும் என்னோட பாசமலர்கள். அதுக்கப்புறம் ஃபைனலா எல்லார் கூடயும் என்ஜாய் பண்ணிட்டு, நல்லா இருந்துச்சு டே. தேங்க் யூ ஆல். பாய்.